மனிதனுக்கும் யானைகளுக்கும் இடையில் தொடரும் முறுகல் தன்மை தொடர்ந்தும் இலங்கையில் அதிகரித்த வண்ணமே உள்ளது. இதனால் உயிரிழப்புகளும் உடைமை இழப்புகளும் தொடர்ந்து செல்வது வேதனைக்குரியதே. அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊரணி கிராமத்திலும் இவ்வாறானதொரு நிலையே காணப்படுகின்றது. அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமமே ஊரணி. இங்கு சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இங்கு வாழும் மக்கள் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையிலும் வறுமை கோட்டின் கீழும் வாழ்ந்து வருகின்றனர். காட்டை சூழ உள்ள பகுதிக்குள் இந்த கிராமம் அமைந்துள்ளமையினால் இங்கு வாழ்ந்து வரும் மக்கள் யானைகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேயே தம் வாழ்க்கையை கொண்டு செல்வதாக தெரிவிக்கின்றனர். சுமார் 10க்கும் அதிகமான யானைகள் குடியிருப்புக்குள் வந்து நடமாடி திரிவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் உட்புகும் யானைகள் அங்குள்ள வேலிகளை சேதமாக்குவதோடு அங்குள்ள தென்னை மரங்களையும் பயிர்களையும் அழித்து வருகின்றன. மாலை 7 மணியளவில் யானைகள் குடியிருப்புக்குள் நுழைந்து விடுவதால் யானைகளை விரட்டுவதிலும் அவற்றிடமிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதிலுமே இரவுகள் கழிந்து செல்வதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். தென்னை மரங்கள் பல மரக்கன்றுகள் எல்லாத்தையும் இந்த யானை அடிக்கடி வந்து சாப்பிட்டு போகுது. இங்கே இருக்கிற மக்கள் சாதாரண கூலி தொழிலாளிகள், அவங்களுக்கு வாழ்வாதார தொழில் நிரந்தரமாக எதுவும் இல்லை. இப்போ விவசாயம் செய்கிற மக்களுக்கு இப்படி யானைகள் வந்து அடிக்கடி தொந்தரவு கொடுக்கறது கடும் கஷ்டமா இருக்குது. ஊரணி பிரதேசத்தில் 7 மணி ஆகினோடனே யானை தொழிலாளர்களுக்கு இருக்க இல்லாமல் இருக்குது. வீடு வாசல் எல்லாம் குடைக்குது, தென்னம்புள்ளியெல்லாம் சாப்பிடுது, மரவழியெல்லாம் தின்னுது, ஆளுக்கு மடிக்க வருது. எங்களுக்கு ஒரு பாதுகாப்போ தயவு செய்து செய்யணும். ஊரணி பகுதியில் அமைந்துள்ள காணிகளை சுற்றி நூல்களை கட்டி அவற்றில் தகரப்பேணிகளை மக்கள் இணைத்துள்ளனர். அந்த தகரப்பேணிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி எழுப்பும் ஒலிக்கு யானைகள் பின்னோக்கி செல்வதாலேயே இந்த பாதுகாப்பு நடவடிக்கையை தாம் மேற்கொள்வதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் இந்த பாதுகாப்பு செயற்பாடுகளையும் மீறி யானைகள் அழிவுகளை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஊரணி பிரதேசத்தில் தெரு மின் விளக்குகள் பொருத்தப்படாமையினால் யானைகள் அச்சமின்றி இலகுவியில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து விடுவதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். மின்விளக்கும் கூட மின்விளக்கு கூட இல்லை. வீதிகளில் இரவில் வரும்போது எங்கள் மக்கள் அந்த யானைகள் அடிபடக்கூடியதான ஆபத்து நிலையும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே மின் விளக்குகள் அமைப்பது உட்பட தம்மை யானைகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தருமாறு இம்மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.